ராஜா அம்மா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சன பாரு, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. சரி, ஊழ விட்டுச்சு. ஹாய் காய்ஸ், என்னடா எங்க கிளம்பியாச்சுன்னு தானே பாக்குறீங்க? ஆமா, கிளம்பியாச்சு. நம்ம இந்த வீக்கெண்ட் போய் கொச்சின்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போற ஸ்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் எதுன்னு தெரியுமா? த வண்டர்லா. நம்ம இன்னைக்கு வண்டர்லா தான் போக போறோம். ஸோ அதோட vlogs, வீடியோஸ் அண்ட் அதை பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனல் ஃபேமிலி அட்ராசிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும் அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகேவா? So see you then there. Bye. போடுறா BGM. മെനി നടിക്കണ കൂടി നടക്കണി വരി വരി വരിലേനതിരിക്കണതെന്ന് മെനക്കേടേ ചരി സാരെ നേരെ നേരെ ആകെ പീछे. ஹாய் காய்ஸ், ஸோ நாம் வந்து அப்படியே ஹாப்பியாக ஒரு வைப்பில் வந்து வண்டர்லாவில் குதிச்சாச்சு. வண்டர்லாவில் உள்ளே போனதும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டிக்கெட் ப்ரொசீஜர். ஸோ டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்குது. நைலான் இல்லைன்னா சிந்தட்டிக் கிளாத்ஸ் தான் நம்ம வந்து வேர் பண்ணணும். ஸோ அதையும் நாங்கள் வந்து வேர் பண்ணிவிட்டு நான் என் ஹஸ்பண்ட் பையன் மட்டும்தான் போயிருந்தோம். உள்ளே அப்படியே நாங்கள் என்ட்ரி கொடுத்தாச்சு. உள்ளே என்ட்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock to 7 PM வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்டில் நான் வந்து இப்போ இங்கே வண்டர்லாவில் போனீங்கன்னா பண்ண வேண்டிய 3 important திங்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை ட்ரை கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணிடணும். செகண்ட் ஹாஃபை வந்து வாட்டர் ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணிடணும். நீங்கள் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா வண்டர் ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அது என்னென்னா அந்த போட்லேருந்து தண்ணி நம்ம இப்படியே ஃபாஸ்ட்டாக கீழே வந்து விழுகிற மாதிரி அது வந்து வாட்டர் ரைடு. ஸோ அதெல்லாம் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அந்த க்ரௌடடாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக போகலாம். அதாவது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுக்கு போயிடுவாங்க வாட்டர் ரைட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை ரைட்ஸ்க்கு வரலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனதும் 17 சொல்லிட்டு ஒரு மேஜிக் தியேட்டருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெக்ஸ் தருவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே அதை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்பேசஸோட ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கிட்ஸு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அவங்களையும் என்டர்டெய்னிங்காக வச்சுக்கலாம். அது முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஹைப்பராக இருக்க ரைட்ஸ்க்கெலாம் போயிருந்தோம். அந்த ஹைப்பராக இருக்க ரைட்ஸோட நேம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்பேஸு, மேவ்ரிக்கு, அப்புறம் 360 எக்கினாக்ஸு. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா ஹைட்டில் போயிட்டு கீழே இறக்கிறது. ஸோ இந்த 360 எக்கினாக்ஸ்ன்னு நான் ஒரு கேம் சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி இருக்கும்னா ரவுண்டாக நம்ம வந்து எல்லாரும் நம்மளை சீட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் வேகமாக அந்த ஊஞ்சல் மாதிரி ஆட்டிட்டு அப்படியே ஒரு தலைகீழாக நம்மளை திருப்பி நம்ம மூளை இருக்குல்ல அது வந்து நம்ம மூக்கு வழியாக வெளியே வர அளவுக்கு நம்மளை சுற்றி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே இருக்கிற எல்லா ட்ரை கேம்ஸுமே. ரொம்ப அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்காக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வாட்டர் ரைட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது தான் நாங்கள் இந்த நெட்ஸு பார்த்தோம். இது வந்து என்னென்னா ஸ்டெப்ஸ் இருக்குது இதுக்கு கீழே போகிறதுக்கு. ஆனால் சும்மா நம்ம வந்து அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். இதில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. என் பையனே அதில் ஓடியே நடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் நூன் டைமில் என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக வாட்டர் ரைட்ஸ்க்கு போயிருந்தோம். குழந்தை இருந்ததுனால எங்களால் வாட்டர் ரைட்ஸை வந்து அந்த இதில் போகிறதெல்லாம் எங்களால் போக முடியல. ஸோ நாங்கள் வந்து வேவ் பூல்லையே தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். வேவ் பூலில் வந்து டைமிங்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேவ்ஸு டிஜேஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். நம்ம இங்கே பண்ண வேண்டிய 3 திங்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் திங் வந்து ஃபாஸ்டேக் எடுக்கணும். டிக்கெட்டோடவே நீங்கள் வந்து ஃபாஸ்டேக் எடுத்துடணும். அது வந்து 1000 rupees எக்ஸ்ட்ரா. செகண்ட் திங் வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸ் எடுக்கிறதுக்காக மொபைல் கொண்டு போவோம்ல, அதுக்காக நீங்கள் வந்து வாட்டர் பவுச்சஸ் வெளியே 350 rupeesக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு உள்ளே போயிடுங்க. தேர்ட் திங் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃபில் கூட்டம் இல்லாத ட்ரை கேம்ஸ் போயிடணும். அப்புறம் வந்து வாட்டர் கேம்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து கூட்டம் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் போகாத ட்ரை கேம்ஸ் போயிடலாம். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.
கேடி கில்லாடி ரவுடி நானே மீச முறிச்ச நாளாலே கண்ணே